إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال رسول الله صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவினுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். இந்த உலகத்திற்கு இறுதி தூதராய் வந்த நம்முடைய ஈருலக தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்துணை நல்லடியார்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹுவினுடைய கிருபையும் கருணையும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹுவினுடைய அளப்பெரும் கிருபையினால் அவன் நமக்கு கடமையாக்கியிருக்கிற ஜும்ஆ என்கிற இந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்திலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் அல்லாஹு சீராக்கி வைப்பானாக. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் எத்தனையோ சீர்திருத்தவாதிகள், ஆன்மீக தலைவர்கள், கல்வியாளர்கள், கண்டுபிடிப்பாளர்கள், ஆய்வாளர்கள், அரசியல் தலைவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில் அவர்கள் வாழ்ந்த காலகட்டங்களில் மக்கள் சந்தித்த பல பிரச்சனைகளுக்கு தன்னை அர்ப்பணித்தவர்களாக போராடி வெற்றிகளையும் தீர்வையும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். சாதாரணமாக வாழ்ந்திடாமல் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பதினால் காலம் கடந்தும் புகழுக்குரியவர்களாக மக்களுடைய மனதில் நீங்கா இடத்தையும் பெற்றிருக்கிறார்கள். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், அலெக்சாண்டர், ஈவேரா, அண்ணல் காந்தி, பெரியார், பாரதி, இப்படி நிறைய மனிதர்களை பட்டியலிடலாம். இவர்கள் அனைவரும் மனித சமுதாயத்தின் ஏதோ ஒரு பிரச்சனைகளுக்காக தீர்வை தந்தார்கள் என்பதை மறுக்க முடியாது. ஆனால் அந்த தீர்வு இன்று வரைக்கும் இந்த சமுதாயத்திற்கு பயனளித்து கொண்டிருக்கிறதா என்பதை நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நிறைய பேர் உலகத்திலே பல புரட்சிகளை ஏற்படுத்தியவர்கள், பல தாக்கங்களை ஏற்படுத்தியவர்கள், மனிதனினுடைய சக மனிதர்களுடைய பிரச்சனைகளில் தலையிட்டு பல தீர்வையும் கொடுத்திருக்கிறார்கள். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்வு
இன்றளவும் இந்த சமுதாயத்திற்கு பயனளித்திருக்கிறதா என்பதை நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். அமெரிக்காவில் ஆபிரகாம் லிங்கன், மார்ட்டின் லூதர், இந்த பக்கம் தென் ஆப்பிரிக்காவில் நெல்சன் மண்டேலா, இவர்களுடைய வேலை நிறவெறிக்கு எதிராக, இனவெறிக்கு எதிராக தொடர்ந்து பல புரட்சிகளை, பல தாக்கங்களை இந்த உலகத்திலே ஏற்படுத்தியவர்கள். தங்களுடைய போராட்ட களங்களின் மூலமாக உலக மக்களினுடைய கவனத்தை ஈர்த்தவர்கள், சர்வதேச அரசியலினுடைய கவனத்தை ஈர்த்தவர்கள். என்ன பிரயோஜனம், என்ன பயன்? அமெரிக்காவில் இன்று கூட, இன்றளவும் கூட நிறவெறி அங்கு அழிந்து போகவில்லை என்கிற ஒரு செய்தி சமீபத்திலே நடந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக நமக்கு உண்மைப்படுத்துகிறது. கடந்த 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு சம்பவம். அமெரிக்காவில் ஒரு காவல்துறை அதிகாரியாக பணிபுரிந்து கொண்டிருப்பவர், வெள்ளையராக இருந்தவர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கருப்பினத்திலே இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கீழே படுக்க வைத்து அவருடைய கழுத்துல தன்னுடைய காலை வைத்து மிதிக்கிறார். அந்த மிதித்ததினுடைய வெளிப்பாடு மூச்சு திணறலின் காரணமாக அந்த இடத்திலேயே அந்த மனிதர் பரிதாபமாக உயிரிழக்கிறார். இப்படி பல மாற்றங்களை, பல புரட்சிகளை ஏற்படுத்திய அந்த நாட்டிலேயே நிறவெறி இன்னும் அழிந்து போகவில்லை என்கிற இந்த சம்பவம் நமக்கு உண்மைப்படுத்துகிறது. கண்ணியமிக்கவர்களே, அகிம்சைதான் மனிதனினுடைய மனங்களை வெல்லுகிற ஆயுதம் என்கிற பரப்புரையை இந்திய தேசத்திற்கு அறிமுகப்படுத்தி இந்த நாட்டிற்கு ஒரு சுதந்திரத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் அண்ணல் காந்தி என்று இந்திய வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. என்ன பிரயோஜனம்? அவர் ஏற்படுத்திய இந்த அகிம்சையை இந்த இந்திய நாட்டில் ஏற்படுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த இந்திய நாட்டில் தான் சாதியினுடைய பெயரால், மதத்தினுடைய பெயரால், தீண்டாமையினுடைய பெயரால் தொடர்ந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. தெருவுக்கு தெரு ஒரு ஜாதி, தீண்டாமையின் பெயரால் பல குடும்பங்கள் இன்று வரைக்கும் வாழ வழி இல்லாமல் தெருக்களிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். பல பெண்கள் வாழ வழி இல்லாமல் வீட்டினுடைய வாசலிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். மதத்தினுடைய பெயரால் இன்றைக்கு ஒரு சமூகம் மட்டும் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அகிம்சையினுடைய வழியால தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டார். என்ன பிரயோஜனம்? தீண்டாமையை விட்டு இந்த நாடு ஆரம்ப காலகட்டத்திலே ஒதுங்கி போனது. பல பேர் தீண்டாமையை எதிர்த்து போராடினார்கள், ஜாதியை எதிர்த்து போராடினார்கள், மதங்களை கொண்டு மக்களை பிரிக்க வேண்டாம் என்று போராடினார்கள். என்ன பிரயோஜனம்? இன்றளவும் அந்த பிரச்சனை இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. சமீபத்திய செய்தி, பிபிசி அந்த நியூஸ் சேனல்ல இந்த செய்தி வெளிவருது. ட்ரெயின்ல தன்னுடைய மகனை சந்திப்பதற்காக ஒரு வயதானவர் போய்கொண்டே இருக்கிறார். அவர் கையில ஏதோ வச்சிருப்பாரு போல. அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன பண்றாங்க, நீங்க வச்சிருக்கிறது மாட்டு இறைச்சி தான் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு அந்த வயதானவரை கீழே தள்ளி மிதிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, காயப்படுத்துறாங்க. சுற்றி நின்று பப்ளிக் வேடிக்கை பார்க்குது. அந்த ட்ரெயின்ல இருந்தவர்கள் வேடிக்கை பார்க்கறாங்க, யாருமே கண்டு கொள்ளல. கண்ணியமிக்கவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் தான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இது போன்ற மனிதர்கள், அவர்கள் கொண்டு வந்த உருவாக்கிய சித்தாந்தங்கள், கோட்பாடுகள், இவை அனைத்தும் சிந்திப்பதற்காகத்தான் மட்டுமே தவிர வாழ்க்கையில் எடுத்து நடத்துவதற்கு சாத்தியமே இல்லை. வெறுமனே சிந்திப்பதற்கு மட்டும்தான். ஆமா, இவங்க இப்படி பண்ணாங்க, இப்படி புரட்சி ஏற்படுத்தினாங்க, சிறப்பானது. ஆனா அவங்க செய்த அந்த புரட்சியை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு சாத்தியமான்னு கேட்டா சாத்தியமே இல்லை, அதற்கு வாய்ப்பே இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆனால் இந்த உலகத்தில் மனித சமூகம் வாழும் காலமெல்லாம் எடுத்து நடந்திட, பின்பற்றி நடந்திட ஏதுவான ஒரு வாழ்க்கை முறையை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்கள்.
ஏனென்றால் மனித சமூகத்தினுடைய வாழ்வியல் கோட்பாடுகளுக்கும் நெறிகளுக்கும் மகத்தான ஒரு முன்மாதிரியாக, ஒரு ரோல் மாடலாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளை இப்படிதான் நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சிறப்பான வாழ்க்கையை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். யாராவது சொல்ல முடியுமா, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள்? இப்போது இருக்கக்கூடிய தலைவர்கள் யாராவது சொல்ல முடியுமா? அல்லது அன்றைக்கு வாழ்ந்த மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திய தலைவர்கள் யாராவது இப்படி சொல்லி இருக்கிறார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்னைய பின்பற்றுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர் வ ذكرல்லாஹ கஸீரா. அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், உங்களில் யார் நாளை அல்லாஹுவையும் நாளை மறுமை நாளையும் ஆதரவு வைத்து வதக்கரல்லாஹ கஸீரா, அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறக்கூடிய மக்களுக்கு, யாரெல்லாம் அப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட சமுதாயத்தவர்களுக்கு லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹ், இந்த தூதரிடத்திலே உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்கிற செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். வாழ்வியல் என்பது ஒரு அற்புதமான கலை. அது தனி மனிதனினுடைய பண்புகளிலும் பொது வாழ்க்கைக்கான பண்புகளிலும் நிறைவு பெற்றவர்களே இந்த உலகத்தில் முன்மாதிரியாக எல்லா மனிதர்களை காட்டிலும் பரிணமிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் 1446 வருடங்களை கடந்து விட்டோம். இன்று வரைக்கும் அந்த மனிதரை பற்றி பேசுகிறோமா இல்லையா? நாளை மறுமை வரைக்கும் அல்லாஹுடைய தூதரை பற்றி பேசுகிற கூட்டம் தொடர்ந்து இந்த பூமியிலே நிலைத்து கொண்டே இருக்கும். இஸ்லாமிய சமூகத்தில் மட்டுமல்ல அல்லாஹுடைய தூதருடைய மாற்றம், இஸ்லாமிய மார்க்கத்தை தாண்டி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களையும் பின்பற்றக்கூடிய மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திய பெரும் தலைவர்களாக இருந்தவர்களுடைய உள்ளங்களில் கூட அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இங்கிலாந்துல 80களிலே வாழ்ந்த ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா என்று சொல்லப்படுகிற ஒரு அறிஞர், அந்த அறிஞர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுறாரு, முஹம்மது நபியை போன்ற ஒருவர் இந்த நவீன உலகத்தில் ஆட்சி பொறுப்பாளராக இருந்திருந்தால் மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு, எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அவர் தீர்வை கொடுத்திருப்பார், நிம்மதியான வாழ்க்கையை ஏற்படுத்தியிருப்பார், மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை இந்த சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்திருப்பார் என்று தன்னுடைய புத்தகத்தில் அவர் எழுதி வைக்கிறார். அதே போன்று பாருங்க, காரல் மார்க்ஸ் என்கிற ஒரு அறிஞர், அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுறாரு, முஹம்மது இஸ் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் லீடர் இன் த வேர்ல்ட். அவர் சொல்றாரு, உலக தலைவர்களில் முழு வெற்றி கொண்ட ஒரு மனிதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்று தன்னுடைய புத்தகத்தில் எழுதி வைக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஏன் அல்லாஹுடைய தூதரை பற்றி நம்ம பேசுகிறோம் என்றால், இது எந்த மாசம்? ரபியுல் அவ்வல். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஒரு மாதம். அப்படிப்பட்ட ஒரு மாதத்தினுடைய முதல் ஜும்ஆவை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். எனவே இந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதரை பற்றி சில செய்திகளை உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். பொதுவாக மனித சமூகம் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கிற 10 அம்சங்களில் 2 அம்சங்கள், அந்த 2 அம்சங்களிலும் அல்லாஹுடைய தூதருடைய நடைமுறை எப்படி இருந்தது என்பதை குறித்து
இன்றைக்கு இந்த ஜும்ஆவுடைய உரையில் நம்ம பார்க்க இருக்கோம். முதலாவது அம்சம் என்ன அப்படின்னா, பிறருடைய உள்ளுணர்வுகளை புரிந்து வாழ வேண்டும். மனித வாழ்க்கையில், தனி மனித வாழ்விலும், குடும்ப வாழ்விலும், சமூகம் சார்ந்த பொது வாழ்விலும் இன்று நடைபெறுகிற பல்வேறு பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணமே பிறருடைய உள்ளுணர்வை புரிந்து கொள்ளாததனுடைய வெளிப்பாடுதான். நண்பர்களுக்கு மத்தியில பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா அந்த நண்பனினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லை. இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை நடக்கிறது அப்படின்னா மனைவியினுடைய உள்ளுணர்வை கணவன் புரிந்து கொள்வதில்லை, கணவனினுடைய உள்ளுணர்வை மனைவி புரிந்து கொள்வதில்லை. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எதனால ஏற்படுது அப்படின்னா உணர்வுகளை புரிந்து கொள்ளல. அதனால தொடர்ந்து இந்த சமுதாயத்துல பல பிரச்சனைகளை நம்ம பார்க்க முடியுது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிறருடைய உள்ளுணர்வுகளை எப்படி புரிந்து நடந்து கொண்டார்கள், அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை குறித்து ஹதீஸுகளிலே நம்ம பார்க்கிற பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க, அன்ன ஜௌஜ பரீரத்தன், பரீரா என்கிற ஒரு சஹாபிய பெண்மணி, பரீரா என்கிற ஒரு சஹாபிய பெண்மணி. இவங்க யார் அப்படின்னா ஒரு அடிமை பெண்மணி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அடிமையாக இருந்தவங்க தான் இந்த பரீரா என்கிற பெண்மணி. சரிங்களா? இந்த பரீரா என்கிற பெண்மணி யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அடிமையாக இருந்தவங்க. பிற்காலத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்க, அந்த பரீராவை உரிமை விட்டுறாங்க, சுதந்திரம் கொடுத்துறாங்க. அது ஒரு தனி வரலாறு. இப்ப இதுல என்ன சம்பவம் அப்படின்னா, இந்த பரீரா என்கிற இந்த சஹாபிய பெண்மணி இவங்களுக்கு முகீஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு கணவன், அந்த கணவனுடைய பெயர் முகீஸ். சரிங்களா? அந்த கணவனுடைய பெயர் முகீஸ். இவரும் யாரு? ஒரு அடிமைதான். இவரும் ஒரு அடிமைதான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இத சொல்லிட்டு சொல்றாங்க, கஅன்னி அன்துரு இலைஹி யதூஃபு கல்ஃபஹா யப்கி வதுமூஉஹு தஸீலு அலா லிஹ்யத்திஹி. இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இன்றைக்கு என்னுடைய கண்கூடாக, கண் மூலமாக பார்ப்பதை போன்று இருக்கிறது. என்ன அப்படின்னா, இந்த பரீராவினுடைய கணவர் முகீஸ், பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அந்த சஹாபிய பெண்மணி இந்த தன்னுடைய கணவரோடு வாழ்வதற்கு மறுத்துட்டாங்க, தன்னுடைய கணவரோடு வாழ்வதற்கு மறுத்துட்டாங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய மனைவி மீது அளவு கடந்த அன்பு வச்சிருக்கிறார். தன்னுடைய மனைவி என்னை விட்டு பிரிந்து விட்டால் என்கிற துக்கத்துல அந்த மனைவி பின்னாடி அழுது கொண்டே தன்னுடைய தாடி நனைய நனைய கண்ணீரை வடித்து கொண்டே போகுவதை போன்று ஒரு காட்சியை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. அந்த அளவுக்கு மனைவி மீது ஒரு அளவு கடந்த பாசம் அந்த முகீஸ் என்கிற அந்த மனிதர் வைத்திருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி, யா அப்பாஸ், அப்பாஸே, அலா தஅஜபு மின் ஹுப்பின் முகீஸின் பரீரா, பரீராவின் மீது முகீஸ் வைத்த அந்த அன்பும், முகீஸின் மீது பரீரா வைத்திருந்த அந்த கோபத்தினுடைய அந்த ஆச்சரியத்தை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? எந்த அளவுக்கு அவங்க அன்பு வச்சிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு இந்த பரீரா என்கிற பெண்மணி தன்னுடைய கணவனின் மீது கோபம் கொண்டிருக்கிறாள் என்கிற இந்த செய்தி உங்களுக்கு வியப்படைய வைக்கவில்லையா என்று அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பரீராவை அழைக்கிறாங்க, இங்க வாங்க, உங்களுடைய கணவரோடு நீங்கள் சேர்ந்து வாழலாம்ல. அவர்கள் அந்த கணவர் பாவம் உங்களை நினைச்சு நினைச்சு அழுது கொண்டிருக்கிறாள், அந்த கணவரோடு நீங்கள் சேர்ந்து வாழலாம்ல என்று அந்த பெண்மணியிடத்துல கூப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஒரு பரிந்துரை வைக்கிறாங்க. கட்டளை போடல, பரிந்துரை பண்றாங்க. ஹதீஸ்ல அப்படியே வருது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த பெண்மணிக்கு பரிந்துரை பண்ணார்கள். அந்த பெண்மணி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே,
இது நீங்கள் எனக்கு கட்டளையாக பிறப்பிக்கிறீர்களா, எனக்கு நீங்க கட்டளை பண்றீங்களா அப்படின்னு அந்த பெண்மணி கேட்கிற பொழுது, இல்ல நான் உனக்கு எந்த ஒரு கட்டளையும் பிறப்பிக்கல, உனக்கு நான் பரிந்துரை செய்கிறேன் அவ்வளவுதான். இல்ல அல்லாஹுடைய தூதரை, அவரோடு வாழ்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. அல்லாஹுடைய தூதர் நினைத்திருந்தால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நேரத்தில் நினைத்திருந்தால் அந்த பெண்மணிக்கு தோதுவான ஒரு வார்த்தையை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி இருந்தால் இருவரும் ஒன்றாக இணைந்திருப்பார்கள். ஆனால் அல்லாஹுடைய தூதர் செஞ்சது என்ன, அந்த பெண்ணினுடைய உணர்வுகளை அல்லாஹுடைய தூதர் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. கட்டாயப்படுத்தல் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அந்த கணவர் செய்த அந்த செயலை பார்த்து அல்லாஹுடைய தூதருக்கு ஆச்சரியம், வியப்பு. இவ்வளவு அன்பு தன்னுடைய மனைவியின் மீது அவர் வைத்திருக்கிறாரே, ஆனால் மனைவி என்ன பண்றாங்க, இல்ல அல்லாஹுடைய தூதரை, அவரோடு வாழ்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அந்த பெண்மணி ஒதுங்கிக்கிறாங்க. கண்ணியமிக்கவர்களே, பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்கிற செய்தியை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் நம்முடைய மனைவியினுடைய உணர்வுகளை புரிந்து நடக்கிறோம்? இன்றைக்கு எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளினுடைய உணர்வுகளை புரிந்து நடக்கிறோம்? அதுக்குன்னு பிள்ளைகள் கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லல, அவங்களுக்குன்னு சில உணர்வுகள் இருக்கும். அந்த உணர்வுகளை புரியக்கூடிய தன்மை இன்றைக்கு பெற்றோர்களிடத்துல இல்லை. அதனால பிரச்சனைகள் நடக்குது. பிள்ளைகள் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. மனைவி கணவனோடு வாழ மாற்றாங்க, கணவன் மனைவியோடு வாழ மாற்றாங்க. நண்பர்கள் பிரிந்து போவதற்கு இதுதான் மிகப்பெரிய ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இருவரையும் நினைத்திருந்தால் சேர்த்து வைத்து இருக்கலாம். ஆனா அந்த பெண்மணியினுடைய உணர்வுகளை அல்லாஹுடைய தூதர் அவங்க புரிந்து கொண்டாங்க. அதனால உனக்கு நான் பரிந்துரை மட்டும்தான் பண்றேன், அல்லாஹுடைய தூதர் அவங்க ஒதுங்கிக்கிட்டாங்க. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது போன்று இன்னொரு சம்பவம். ஒரு நபி தோழர் பள்ளியிலே நின்று ஃபர்தான தொழுகையை அல்லாஹுடைய தூதரோடு தொழுது கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் இன்னொரு மனிதர் தும்பி விட்டார், தொழுகையிலேயே தும்பி விட்டார். தும்பி விட்டதுமே அந்த மனிதர் என்ன பண்றாரு, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறார். உடனே இந்த நபித்தூளர் என்ன பண்றாரு அப்படின்னா, இர்ஹமுக்கல்லாஹ் என்கிற வார்த்தையை தொழுகையிலேயே பயன்படுத்துகிறார். எல்லாரும் தெரிந்த ஒரு செய்தி தான். அந்த தொழுகையிலேயே அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். உடனே மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மக்களினுடைய பார்வைகள் எல்லாம் அந்த மனிதனின் மீது, அந்த நபித்தூளரின் மீது விழுகிறது. ஹதீஸுடைய விளக்கத்துல பாருங்க, எந்த அளவுக்கு அந்த மக்கள் என்னைய பார்த்தாங்க அப்படின்னா, இன்காரன் வ ஷதீதன், ஒரு கோபமான ஒரு பார்வையை, கடுமையான ஒரு பார்வையை என் மீது அவர்கள் வைத்தார்கள். நான் அந்த தொழுகையில் நிற்கும் பொழுதே பேசிக் கொண்டிருந்தேன், என்னுடைய தாய்க்கு நடந்த கேடே, ஏன் எப்படி என்னை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க. அந்த நபி தொழுதுகிட்டே இருக்காரு. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க தொலை வைக்கிறாங்க. அந்த நபி தோழர் இந்த சம்பவத்தை பண்றாரு. மக்கள் எல்லாம் இப்படியே பார்க்கறாங்க. அந்த நபி தோழர் அந்த தொழுகையிலே பேசுகிறார். என்ன செய்தி அப்படின்னா, அப்பதான் அந்த நபி தோழர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்க, தொழுகையை முடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் யாரா இருந்தாலும் கோபப்பட்டிருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அமைதியாக தொழுகையை முடிக்கிறாங்க. அந்த நபித்தோழரை கூப்பிடுறாங்க. நபித்தோழருக்கு இந்த செய்தியை சொல்லி தராங்க. இப்படித்தான் தொழ வேண்டும், தொழுகையில் அல்லாஹ்வை திக்ரு செய்வதை தவிர வேறு எந்த வார்த்தையும், வேறு எந்த ஒரு பேச்சையும் நீங்கள் பேசக்கூடாது என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நபித்தோழருக்கு கற்றுத்தராங்க. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நினைத்திருந்தால் அந்த இடத்துல கோபப்பட்டு இருக்கலாம். அந்த நபி தோழர் சொல்லி காட்டுகிறார். ஹதீஸில் அப்படியே வரக்கூடிய ஒரு செய்தி. அந்த நபி தோழர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை போன்று ஒரு சிறந்த ஆசிரியரை என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்ததில்லை. அவ்வளவு மென்மையான முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எனக்கு இந்த செய்தியை சொல்லி தந்தாங்க. என் மீது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கோபப்படவில்லை, என்னை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் திட்டவில்லை. அப்படி ஒரு ஆசிரியரை என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்ததில்லை என்று அந்த நபித்தோழர் சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அந்த மனிதனுடைய உணர்வை புரிந்து கொண்டு நடந்தார்கள் என்றால், இன்றைக்கு நாம மற்றவர்களுடைய பிறரினுடைய உணர்வுகளை எப்படி புரிந்து நடக்கிறோம் என்கிற செய்தி இந்த இடத்திலே நாம படிப்பினையாக பெற வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே,
எனவே இந்த இரண்டு செய்திகளிலும் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன தெரியுமா? நம்மோடு பழகக்கூடிய அல்லது நம்முடைய இரத்த பந்த உறவுகளோடு இருக்கிற பொழுது அவர்களுடைய உணர்வுகளை நாம புரிந்து நடக்க வேண்டும் என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். இரண்டாவது அம்சம் என்ன அப்படின்னா, உறவு முறையை வலுப்படுத்துகிற அந்த திறன் நம்மகிட்ட இருக்கணும். ஒரு சின்ன பிரச்சனைக்காக உறவுகளை முறித்து செல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு அதிகம். சாதாரண ஒரு சின்ன பிரச்சனை, நிக்காவுக்கு என்ன அவனை கூப்பிடல, அவ எப்படி என்ன கூப்பிடாம இருக்கலாம், ஒரு சாதாரண ஒரு சின்ன பிரச்சனை நடக்குதா இல்லையா சமுதாயத்துல? அவ என்னை விருந்துக்கு அழைக்கல, அவ என்னை அழைச்சிருக்கணும்ல. இப்படி பல பிரச்சனைகள், சாதாரண ஒரு சின்ன பிரச்சனைகளுக்காக இரத்த பந்த உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவர்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உறவுகளோடு சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள். அபூதாலிப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. ஆனால் அவர்கள் மரண தருவாயில் இருந்தும் கூட இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க எடுத்து சொன்னாங்களா இல்லையா? எப்படியாவது இவர் இஸ்லாத்திற்கு வந்து விட வேண்டுமே என்கிற ஆசை அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்தது. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அபூதாலிபினுடைய அந்த மரண படுக்கையில இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்க. இப்படி பல நேரங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உறவோடு சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுடைய ஆயுள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்றால், ஹதீஸினுடைய விளக்கம், உங்களுடைய ஆயுளில் அல்லாஹ் பரக்கத்து செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் உறவோடு சேர்ந்து வாழுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி. ஆக கண்ணியமிக்கவர்களே, இந்த இரண்டு அம்சங்களும் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் நடைபெறுகிற அம்சங்கள். எனவே இந்த ஜும்ஆவுடைய உரையின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல வருவது, முதலாவது விஷயம், பிறரினுடைய உள்ளுணர்வுகளை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, உறவுகளோடு சேர்ந்து இருக்க வேண்டும். எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்துகிற பாக்கியத்தை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது உரையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்கிற ஒரு தலைப்புல நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நடைபெறுகிற இரண்டு அம்சங்களை நாம் எப்படி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற செய்தியை குர்ஆன் சுன்னா ஆதாரத்தோடு நாம் பார்த்தோம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரபீஉல் அவ்வல் என்கிற மாதத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஒரு மாதம். இந்த மாதத்துல தான் மீலாது விழா, இந்த சமுதாயத்தில் மீலாது விழா எடுக்கப்பட்டு அது கோலாகலமாக தெருவெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிற ஒரு சூழலை நம்ம பார்த்து வருகிறோம். கண்ணியமிக்கவர்களே, ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மீலாது விழா இஸ்லாமிய மார்க்கத்தில் கூடுமா கூடாதா அப்படின்னா, இஸ்லாமிய மார்க்கம் அனுமதிக்காத ஒரு செயல்பாடு, பித்அத், மார்க்கத்தில் புதுமையாக்கப்பட்ட ஒரு காரியம். இமாம் இப்னு உஸைமின் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இந்த செயல்பாடு ஹராம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடல. தொடர்ந்து அவர்கள் சிறப்பித்து சொன்ன அந்த 3 நூற்றாண்டுகளில் இது போன்ற செயல்பாடு யாரிடத்திலும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டம், அவர்களுக்கு பின்னாடி வந்த காலகட்டம், சஹாபாக்கள், தாபியின்கள், தபஅ தாபியின்கள், இந்த 3 காலகட்டங்களிலும் இந்த செயல்பாடு, இந்த இஹ்திஃபால்,
அல்லாஹ்வுடைய தூதருடைய பிறந்த நாளை கொண்டாடுதல் இந்த 3 நூற்றாண்டுகளிலும் நடைபெறவில்லை. இமாம் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இந்த விழா 4ஆம் நூற்றாண்டுல ராஃபிதாக்கள் என்று சொல்லப்படுகிற, அதாவது ஷியாக்கள் இருந்து பிரிஞ்சவங்க ராஃபிதாக்கள், ஃபாத்திமியாக்கள்னு சொல்லுவாங்க. இவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னா 4ஆம் நூற்றாண்டுல இந்த விழாவை எடுத்து கொண்டாடினாங்க. இன்றைக்கு அப்படியே வாழையடி வாழையாக இன்று வரைக்கும் இந்த சமூகம் பற்றி பிடித்து கொண்டு ஏதோ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கொண்டாடினார்கள், சஹாபாக்கள் கொண்டாடினார்கள் என்கிற பெயரில் தங்களுடைய வாழ்க்கையிலே இதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். முதலாவது செய்தி, இது ஹராம், இது பித்அத், தடுக்கப்பட்ட ஒன்று. இரண்டாவது செய்தி என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்புல எந்த நாளிலே பிறந்தார்கள் என்கிற விஷயத்துல கருத்து வேறுபாடு இருக்கு. நீங்க தமிழ் புத்தகங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாறு நீங்க படிக்கிற பொழுது என்ன போடுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஆமுல் ஃபீல் யானை வருடத்துல ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை பிறந்தார்கள் என்று பெரும்பாலான புத்தகங்களை படிக்கிற பொழுது நம்ம பார்ப்போம். அதுல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த நாளில் பிறந்தார்கள் என்பதிலே கருத்து வேறுபாடு. புரியுதா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எந்த நாளில் பிறந்தார்கள் என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருக்குது. அல்லாஹு ஆலம். ஆமுல் ஃபீல் யானை வருடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிறந்தார்கள், சரியான கருத்து. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் யௌமுல் இஸ்னைன் திங்கட்கிழமை அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்தார்கள், சரியான கருத்து. ஆனால் எந்த நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிறந்தார்கள் என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறப்பு, அந்த வஃபாத்து எப்ப நடந்தது தெரியுமா? ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை. இது சரியானது. அல்லாஹ்வுடைய தூதருடைய இறப்பு சரியான ஆதாரத்தோடு அறிஞர்கள் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய பிறப்பினுடைய நாள்ல தான் கருத்து வேறுபாடு இருக்கிறதே தவிர அல்லாஹ்வுடைய தூதருடைய இறப்புல எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை இறந்து போனாங்க, வஃபாத்தானாங்க. அப்ப இது அடிப்படையில பார்க்கிற பொழுது இன்னைக்கு இந்த சமூகம் மீலாது விழா என்று கொண்டாடுகிறார்களே, அது அல்லாஹ்வுடைய தூதருடைய இறப்பை முன்வைத்துதான் கொண்டாடுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். புரிஞ்சா விஷயம் புரிஞ்சா? கண்ணியமிக்கவர்களே, இது போன்ற காரியங்கள், பிதஅத்தான ஹராமான செயல்பாடுகள் இன்றைக்கு இந்த உம்மத்திடத்தில், இந்த இஸ்லாமிய சமூகத்திடத்தில் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. எனவே கண்ணியமிக்கவர்களே, இதிலிருந்து நம்ம விலகி கொள்வதற்கு முன்வர வேண்டும். இதற்கு முன்னாடி யாராவது மீலாது விழா கொண்டாடினாங்கன்னா அல்லாஹ்விடத்துல தௌபா செஞ்சு மீளுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னஹு கான தவ்வாபா, அல்லாஹ் எல்லா விதமான பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்பதாக தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பினுடைய நாள்ல கருத்து வேறுபாடு இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறப்பினுடைய நாள்ல அந்த மாதத்துல எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்துகிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. எந்த பாவத்தை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த பாவத்தில் இருந்து மீள்வதற்குண்டான வழிகளை நாம் ஏற்படுத்தி கொண்டு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா செய்யக்கூடிய மக்களாக, பாவமன்னிப்பு தேடக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.